மகளே ஓம் உறவு நான் உறங்கும் ஆலமரம், சரியா நீ இருந்தா எனக்கு இங்கே சகவரம். ஓம் உறவே போதுமடிய மகளே. ஒவ்வொரு தாய் தந்தையுடைய ஒரு நிலைமையை நம்ம மாற்றி அமைக்க கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு. அன்பு மகளே, உனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து, அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து தனது மகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவள் பருவம் அடையும் போது என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையும் உனக்காகவே அர்ப்பணித்து வாழும் உனது தாய் தந்தைக்கு நீ சரியான பருவநிலை வரும்பொழுது உனக்கான ஒரு சரியான தேர்வை தேர்ந்தெடுக்க கூட அவங்களுக்கு தகுதி இல்லையா? அப்படி தகுதி இல்லை என்று நினைத்து நீ என்ன செய்கிற அப்படின்னாக்க, தவறான ஒரு தேர்வை நீ தேர்ந்தெடுக்கிற. நீ தேர்ந்தெடுக்க வாழ்க்கை உனக்கு சரியாக அமையாமல் அந்த வாழ்க்கையை கடைசி வரையும் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி, அது அப்படியே கால சூழ்நிலையில் எப்படி மாறுதுனாக்க, ஒரு ஏக்கப்பட்ட மனசோடைய வலியை உணர்றதுக்கான ஒரு வழியாக கொடுக்குற. உன்னுடைய பெற்றோரை நினச்சி பாரு. நீ இங்கே பிரம்மாண்டத்தையும் பிரதிபலிப்பையும் பார்த்து ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருந்தீன்னாக்க, அது உன்னுடைய எதிர்காலத்தையே எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத நீ நல்லா யோசிச்சு பார்க்கணும். சரியான காணொளிகள் இங்கே காண்பிக்கப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா, தன்னுடைய இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாக்க, என்னுடைய அம்மா அப்பா, அதாவது என் மகளுக்கு தாத்தா பாட்டி, அவங்கள வீட்டில் வச்சுருந்தோம். இப்போ வீட்டில் வச்சுருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சரியான ஒரு அணுகுமுறை, அதாவது அறிவுரையை கூறி அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுடைய செயல்பாட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறதுனால அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பாதிப்படையுது. கொண்டு போய் நீங்கள் அந்த ப்ளே ஸ்கூலோ ஏதோ ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்றீங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, காலையில் போயிட்டு நீங்கள் ஈவினிங்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. தன்னுடைய குழந்தை காலை முதல் மாலை வரை என்னென்ன ஆக்டிவிட்டி செயலாக்கம் செயல்முறை செய்யுது அப்படிங்கிறத அங்கே உள்ள டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போது பெற்று எடுத்து வளர்த்த நீங்கள் அந்த விஷயத்த உணராமல், யாரோ ஒரு டீச்சர் உங்கள் குழந்தை இப்படி செய்து அப்படி செய்து அவங்க இதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கோச்சிங் கிளாஸ் அனுப்பி அவங்கள வளர்த்தெடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தோணலை. எந்த அளவுக்கு இது ஒரு வாழ்க்கை முறை மாறிடுச்சுனாக்கா, வேறு வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் கணவன் மனைவி இருபேருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, தன்னுடைய தாய் தந்தை கூட இல்லாததுனால அந்த ஒரு ப்ளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு இழுத்து கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குது. குழந்தை சரியான ஒரு வளர்ப்பு சரியான ஒரு இதில் வரல அப்படின்னாக்க, அது சிறு வயதில் இருக்கும் பொழுது சரியான அணுகுமுறை இல்லாதது காரணம். இந்த மகள் என்ன பண்ணுறான்னா, இந்த பிரம்மாண்டத்தை கவர்ச்சி, எவன் ஒரு கவர்ச்சியாக பல விஷயங்களை செய்கிறானோ அவனை ஒரு ஈடுபாட்டோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவன் செய்கிறான் அப்படின்னாக்கா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், தன்னுடைய பெற்றோர்கள் எந்த நம்பிக்கையில் நம்ம இங்கே அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் எதிர்பார்க்கணும். அலட்சிய போக்கு, இன்றைய அலட்சிய போக்கு நாளைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடும். முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க யாருக்காக கஷ்டப்படுறாங்க, எதற்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மென்மேலும் வளர்த்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கணும். அதை விட்டுட்டு தவறான அணுகுமுறை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்க, இங்கே பல விவாகரத்து வழக்கு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விடவும் அந்த லிவிங் டுகெதர், பிடிச்சிருந்தா வாழலாம், இல்லைனாக்கா விலகிடலாம். நீங்கள் பிடிச்சிருந்து வாழ்கிறீங்க ரைட்டு, பிடிக்காதப்போ விலகிடுறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தேடல். அப்போது எவனோ ஒரு அப்பாவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண தவறை சுட்டி காட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் தேடுறீங்க.
நினச்சி பாருங்கள், எவ்வளவு துரோகம், எவ்வளவு கேவலம்னு பாருங்களேன். கடவுள் நேராக வந்து நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனையை கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு திமிரில் இன்றைக்கி பல பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறான். அதனால் அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே நம்ம போய் உக்காந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. நீங்கள் பலூன் அக்கா, இந்த திருச்சி சாதனா, சூர்யா, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய நாதேரிங்க சுற்றிக்கிட்டு இருக்குது. கமெண்ட் பண்ணுறத திரும்ப அவங்க பேசி வீடியோ போடுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கேடுகட்ட ஈனப்பிறவிகளாக இருக்குது. இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு காவல்துறையும் இதை பார்க்காமையா இருக்குது? எவ்வளோ கீழ்த்தரமாக இந்த செயல்களை செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்களேன். நாதேரி நாய்களும் நாசக்கார நாய்களும் இன்றைக்கி நாட்டில் தாண்டவம் எடுத்து ஆடுறதுனால இங்கே பல விஷயங்கள் புதைக்கப்பட்டு இருக்குங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. எனவே மகளே, நீ உனது தாய் தந்தையை நினைத்து பார்க்காமல் கண்ட நாய்களை நினைத்து பார்த்து அவர்கள் பின்னாடி போகும் ஒரு சூழ்நிலைக்கு ஆளான அது வந்து மிகப்பெரிய அளவில் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முழுசாக நீ உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ பதிவு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.